அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. எல்லாரும் ஹாலிடே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் அதுவும் குயிக்காக பார்த்துடலாம். பிரேக்கிங் நியூஸ், ஏர்டெல் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 57% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அதோட போக்கோ X5 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்தியா லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. அதுவும் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அது மட்டும் இல்லை, கூகுள் மெசேஜஸ் இதில் ஒரு நல்ல அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. யூஸ்ஃபுல்லான அப்டேட் எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்பர் 1019 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா. இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஏர்டெல் டெலிகாம் ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ரைஸ் ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேஸ் ப்ரீபெய்ட் பிளானில், இதுக்கு முன்னாடி பேஸ் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் இருந்ததை இப்போ 155 ரூபாய் 57% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் ஹைக் எல்லாம் ப்ரீபெய்ட் பிளானுக்கும் கிடையாது, பேஸ் பிளானுக்கு மட்டும்தான் இப்போ ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க கிடையாது. இந்தியாவில் 10 இடங்கள் அப்படின்னு சொல்லி வந்து 10 சர்க்கிளுடைய பேர் கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒடிசா, ஹரியானாவில் இருந்தது. இப்போ வந்து ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் பீகார், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், கர்நாடகா, நார்த் ஈஸ்ட், யூபி வெஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த இடங்களுக்கு வந்து இனிமேல் பேஸ் பிளான் ஏர்டெலோடையது 155. ஸோ இப்போ வந்து 10 சர்க்கிள் இந்தியாவில், அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க இதை இன்க்ரீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூஸரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்டெல் முதல்ல ப்ரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக வோடஃபோன், ஜியோவும் பேக் டு பேக் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் இருக்குது. வாட்ஸ்அப் இருந்தாலுமே இன்னும் நிறைய பேர் வந்து கூகுள் மெசேஜஸ் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா 100 SMS ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே மெசேஜஸும் யூஸ் பண்ண தான் செய்கிறோம். இந்த கூகுள் மெசேஜஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட் கொண்டு வராங்க. இந்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற சேட் ஆப்பை வந்து கம்பேர் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து ரீட் ரெசிப்ட்ஸ், அதுக்கப்புறம் யூசர் ப்ரொஃபைல் 2 அப்டேட் கொண்டு வராங்க. யூசர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லும்போது வந்து எப்படி நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேட் பண்ணும்போது யூசருடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர் இருக்குமோ, அதே மாதிரி இனிமேல் மெசேஜஸ்லையும் யூசருடைய ஃபோட்டோ இல்லைனா வந்து அவங்களுடைய லோகோ ஏதாவது அங்கே வந்து பிளேஸ் ஆகும் யூசர் ப்ரொஃபைலில். அதோட ரீட் ரெசிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி வாட்ஸ்அப்பில் டபுள் டிக் வருமோ, இங்கே வந்து சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சர்க்கிள் அப்படின்னா நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னு அர்த்தம். டபுள் சர்க்கிள் அப்படின்னா அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அதே வந்து சர்க்கிள் ஃபுல்லாக ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா வந்து அவங்க படிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரீட் ரெசிப்ட்ஸ் இந்த ஃபீச்சர் வாட்ஸ்அப்பில், டெலிகிராமில் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இனிமேல் கூகுள் மெசேஜஸ்லையும் வரப்போகுது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே ப்ரைவசி, கம்பேட்டபிலிட்டி இதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முயற்சி அப்படிங்கிறது தான் இப்போ வாட்ஸ்அப் ஆப் வந்து macOSக்கும் அவைலபிளாக இருக்குது. பட் தற்சமயம் வந்து பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது. macOS அப்படின்னு சொல்லும்போது இது வந்து வாட்ஸ்அப் வெப் மாதிரி கிடையாது, இது வாட்ஸ்அப் ஆப்பே தான் உங்களுக்கு macOSல அவைலபிளாக இருக்குது. வெர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து macOS 11 பிக்ஸருக்கு மேலே இருக்கக்கூடிய வெர்ஷன் எல்லாமே வந்து இது கம்பேட்டபிளாக இருக்கும். ஆனால் தற்சமயம் வந்து 4th பீட்டா வெர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்டேபிள் அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு தெரியுது. ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்வீட் வந்தது. ஆனால் இப்போ அந்த ட்வீட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஆக்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜ் பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிலாம் கிடையாது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே ரோடில் வந்து அந்த ஸ்கூட்டருடைய ஃப்ரண்ட் வீல் வந்து தனியாக கழண்டு போனதாக தெரியுது. ஸோ வந்து இது மேனுஃபேக்சரல் டிஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓட்டுனவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி ஐசியூவில் அட்மிட் ஆயிருக்காரு. அவங்க ஒய்ஃப் வந்து கிளைம் பண்ணதுனால இப்போ ஓலா வந்து ஒரு புது ஸ்கூட்டரும் நாங்கள் தரோம், எக்ஸ்பென்ஸும் நாங்கள் கவர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னாவே ஃபயர் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிறது நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ மேனுஃபேக்சரல் டிஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. சாம்சங் அன்பேக் ஈவென்ட் February 1 அன்னைக்கு இதில் சாம்சங்குடைய S23 சீரீஸில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. S23, S23 Plus, S23 Ultra. இதில் அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச்சுக்கு முன்னாடி இதோட வீடியோ ரெசல்யூஷன் சாம்பிள் வீடியோஸ் எல்லாமே ரிவீல் ஆயிருக்கு. ஏற்கனவே அல்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது 200 மெகா பிக்சல் சாம்சங்குடைய லேட்டஸ்ட்டு ISSL HP2 சென்சார். இது ஒரு புது சென்சார் இதில் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4K 60 FPS சப்போர்ட்டோடையும் அதோட 8K 30 FPS சப்போர்ட்டோடையும் வந்து ரிவீலாக இருக்குது. இது மூலமா S23 சீரீஸ் வந்து 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த சாம்பிள்ஸ் மூலமா தெரியுது. அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய S23 சீரீஸ் லான்ச் ஈவெண்ட் கூட அவங்களுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 5.1 இதை பற்றியும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதோட சாம்சங் கேலக்ஸி புக் 3 அவங்களோட
அவங்களுடைய லேப்டாப் இதுலேயும் வந்து 3 வெர்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஏற்கனவே அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதுக்கும் ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட லான்ச்சும் அன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, சாம்சங்குடைய S23 சீரீஸ் லான்ச், அன்பேக் ஈவெண்ட் இதெல்லாம் விட ஒரு ஷாக்கிங் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்சங் தரப்புலேருந்து ஒரு புது சீரீஸ் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. பொதுவாக வந்து சாம்சங்குடைய சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S சீரீஸ், ஃப்ளாக்ஷிப்க்கு A சீரீஸ், M சீரீஸ், F சீரீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா. மாடல் நம்பரும் வந்து இப்போ சாம்சங்குடைய A54னா SMA அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இப்போ இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் வந்து புதுசாக மாடல் நம்பர் Galaxy K748, Galaxy K741, Galaxy K746 இந்த 3 பேரில் சர்டிஃபிகேஷன்ஸ், அதுவும் பிஸ் சர்டிஃபிகேஷன் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இங்கே K அப்படின்னு பார்த்தா ஒரு புது K சீரீஸ் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. பட் இதை பற்றி என்ன ஃபீச்சர்ஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே தெரியல. 3 மாடல் நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. போக்கோ X5 சீரீஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது இதுக்கான கம்மிங் சூன் டீசர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4 டீசர் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டே இப்போ தெரிய வந்திருக்கு. லான்ச் டேட் பிராண்ட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன பத்தான் மூவியில் வந்து இதோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. இது February 6th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி அதில் வந்து ரிவீல் ஆனதுனால அந்த டேட்டில் தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். இங்கே வந்து சீரீஸ் அப்படிங்கிறதுனால X5 Pro இவங்க லான்ச் பண்ணலாம். இதில் X5 Pro தான் வந்து கேம் சேஞ்சராக இருக்கும். ஏன்னா Snapdragon 778 வந்து அண்டர் 25,000 இவங்க லான்ச் பண்ணலாம். இது ஆஃபரோட வரும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்டர் 25Kல Snapdragon 778 வரப்போகுது. அது மட்டும் இல்லை, OnePlusம் பிக் லான்ச் ஈவெண்ட்கான கன்ஃபர்மேஷன் டீசர் February 7th அன்னைக்கு லான்ச் ஈவெண்ட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வராங்க. எங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க OnePlus 11. இங்கே 11 2 ஸ்மார்ட் ஃபோன் ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இன்னும் சில ப்ராடக்ட்ஸ் இவங்க கொண்டு வராங்க. OnePlus உடைய Buds Pro 2, OnePlus கீபோர்டு, OnePlus TV 65 inches. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸும் வந்து February 7th அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும். இன்ஃபினிக்ஸ் இந்தியாவில் ஒரு சீப்பஸ்ட் AMOLED அப்படின்னு சொல்கிற மாதிரி Infinix Note 12i இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் AMOLED பேனல், MediaTek Helios G85 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு இந்த ஃபீச்சர்ஸ் ஒரு நல்ல அவுட்லுக் டிசைனோட 9,999 10,000 ரூபாய் விலையில் வந்து ஒரு AMOLED பேனல் ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. மோட்டோரோலா G சீரீஸில் கிட்டத்தட்ட 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இது இந்தியா லான்ச் இல்லை, குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. G சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது G73, G53, G23, அதுக்கப்புறம் G13. ஸோ 4 ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 4த்துடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் ரெண்டர்ஸ் மட்டும் ரிவீல் ஆயிருக்கு. அவுட்லுக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஷுவல் மோட்டோரோலா டிசைன் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இருக்குது. கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சட்டிலாக இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் குளோபலில் லான்ச் ஆயிருக்கு. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். கூகுள் மெசேஜில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் பாரத் OS or Indo OS. நிறைய பேர் சரியான பதில் சொல்லுங்க. அதில் வின்னர் வந்து நவீன். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.